சமூக வலைதளங்களில் இப்போது ரொம்பவும் பேசுபொருளாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மற்றும் சங்கீதா மேம் அவங்களுடைய விவாகரத்து வாபஸ் வாங்கின அப்புறமேலு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போது த்ரிஷா மேம் வந்தது தான். இந்த விஷயம் ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா போச்சு. ஈவன் அண்ணாமலை வரைக்குமே அவரே கூட நடிகை பற்றி பேசினாலே அரெஸ்டா அப்படிங்கிற வார்த்தையை விடுற அளவுக்கு இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக போச்சு. ஏன்னா ஒரு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு புது கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு நடிகைக்கு இந்த அளவுக்கு எதுக்காக செல்வாக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சலசலப்புகள் போயிட்டு இருந்த இந்த நிலைமையில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது நடிகை த்ரிஷா மற்றும் அவருடைய அம்மாவான உமா கிருஷ்ணன் 2 பேருமே வந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக போச்சு. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் ஷோபா சந்திரசேகருக்கே கொஞ்சம் அசௌகரியமாக இருந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர்கிட்ட அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகவும் போச்சு. இதை தொடர்ந்து த்ரிஷா அவருடைய அம்மாவான உமா கிருஷ்ணன் கிட்ட ஷோபா சந்திரசேகர் கால் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்களாம். அந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா மேம் மறுபடியும் இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே ஷோபா சந்திரசேகர் தான். ஏன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பர்சனலாக சங்கீதா விஜய் கிட்டையும் அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்டையும் ரொம்பவும் நிதானமாக அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து சங்கீதா மேம் நல்ல முடிவை நான் எடுக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி ஷோபா சந்திரசேகர் கிட்ட சொன்னாங்களாம். அதை தொடர்ந்து தான் நம்ம ஷோபாமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே விஜயும் சங்கீதாவும் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருடைய மகன் அரசியலில் இருக்கிறதுனால பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கட்சிக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனால் அதை தொடர்ந்து தான் சங்கீதா மேம் இந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நீ அவர் கூட சேர்ந்து வாழலை அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். ஆனாலும் உன்னுடைய இடத்துக்கு யாரையும் வர விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல நீ காலியாக இருக்க விடக்கூடாது. உன்னுடைய மகன் மகளுக்காகவாகுது மனைவிங்கிற ஸ்தானத்தில் நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் அவங்க மேபி சென்னை வராங்க, வரல, இனிமேல் இங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி இந்த விவாகரத்து அப்படிங்கிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இப்போ த்ரிஷா மேம் கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா திரைத்துறையை சேர்ந்த மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணி பேசிட்டாங்க. நீங்கள் பண்ணுறது பகிரங்கமாக ரொம்பவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஷோபா சந்திரசேகர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க த்ரிஷாவோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் சரி விஜயும் சரி ரொம்ப நல்ல நண்பர்கள், தொழில் ரீதியான ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் நல்லா தெரியும். த்ரிஷாவோட மனசு எங்களுக்கு ரொம்பவும் நல்லா தெரியும். ரொம்ப கைண்டான ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவும் நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போதான் சங்கீதா விஜய் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு இன்னைக்கு நீலாங்கரையில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கூட இரண்டாவது பட்சம் தான். ஆனால் அவனுடைய அரசியல் வாழ்க்கையில் இதன் மூலமாக ஒரு கரும்புள்ளி வரதை நாங்கள் யாருமே விரும்பலை. அது ஒரு அம்மாவா என்னால் அலோவ் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய வருகையை கொஞ்சம் தராமல் இருந்துட்டீங்களாலே நீங்கள் தாவேக்காவுக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும். ஏன்னா இந்த கட்சி எந்த விதமான ஒரு செல்வத்திலையோ இல்லை வேற எந்த விதமான பெரிய ஆட்களோட அந்த இதுலையோ வளரல. முழுக்க முழுக்க மக்களோட நம்பிக்கை, அன்பு, பாசம், மரியாதை அதை கொண்டு தான் இந்த கட்சியோட அஸ்திவாரமே இருந்திருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வருகை அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது. உங்களுடைய அந்த வருகை அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ஒரு விஷயமே அவனுடைய வாழ்க்கையில் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உமா கிருஷ்ணன் கிட்ட பேசியிருக்காங்களாம். இதை தொடர்ந்து இதுக்கு மேலே நடிகை த்ரிஷா இந்த விஷயத்துக்காக என்ன ஒரு பதிவை போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனாலும் விஜய் மற்றும் விஜயோட ஃபேமிலிக்கும் த்ரிஷா மேமோட ஃபேமிலிக்கும் இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு.